ஜெயம் ரவி மனைவி தனுஷ் உறவு. சூர்யா ஜோதிகா விவாகரத்து. நைட்ல நடிகைகள் கூட ஜல்சா. இப்போ திரையுலகத்துல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய விவாகரத்துகள் பத்தி நிறைய பேரு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இருந்தாலும் கூட ஜெயம் ரவி மனைவி ஆர்த்திய பத்தி பல்வேறு வகையான விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில, இனி அடுத்ததா நடிகர் சூர்யா ஜோதிகா தம்பதிகளுக்கும் இந்த மாதிரி விவாகரத்து அறிவிப்ப சீக்கிரத்திலேயே குடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் காட்டு தீயா பரவிட்டு வருது. சாமானிய மக்கள் மத்தியிலயும் இந்த விவாகரத்துக்கள் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய வேளையில, நட்சத்திர தம்பதிகள் மத்தியில இந்த மாதிரியான விவாகரத்துக்கள் அதிகரிச்சிருக்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவு அப்படின்னு சமூக ஆர்வலர்களால சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாகரிகம் இப்போ தலைவிரிச்சு ஆடக்கூடிய அவலத்தை அடுத்து நம்மளோட கலாச்சாரம் மண்ணோட மண்ணா மக்கி போகும் அப்படிங்கிற பெரும் கவலையும் வெகுஜன மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் அங்கங்க டாஸ்மாக் கடைகள் அதிகரிச்சிருந்தாலும் நட்சத்திர தம்பதிகள் நைட்ல அவங்களோட வீட்லயோ இல்லனா ஹோட்டல்லயோ நைட் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல அடிக்கக்கூடிய லூட்டிகள் அளவில்லாம போயிடுச்சு. பொதுவா பெண்கள் இரவு 6 மணிக்குள்ள வீட்ல விளக்கேத்துறதுக்கு வீட்டுக்கு வந்துரணும் அப்படிங்கிற நியதிகள மூட்டை கட்டி ஒரு ஓரமா தூக்கி எறியப்பட்ட நிலையில, நேரம் காலம் பார்க்காம வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்காங்க. இதுக்கு காரணமா பொருளாதார சுமைகள ஒரு பக்கம் அவங்கள தூக்கி பிடிச்சிருந்தாலும் கூட, குடும்ப வாழ்க்கையில இருந்து பந்தத்துவம் இனி ஃபெவிகால் போட்டு தான் ஒட்ட வேணுமா? அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய நிலையில, கணவன், மனைவி, பிள்ளைகள் இடையில இருக்கக்கூடிய உறவு நிலை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அந்த வகையில இப்போ ஜெயம் ரவி தன்னோட மனைவிய வேணாம் அப்படின்னு நிராகரிச்சு, விவாகரத்து அறிக்கைகள விட்டுட்ட நிலையில, 15 வருஷ கால மன வாழ்க்கை இப்படி தோத்து போச்சே அப்படின்னு நெறைய பேரு புலம்பி தள்ளிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த முடிவு தன்னை கேட்டு எடுக்கப்படல. என்னையோ, என்னோட குழந்தைகளையோ அவர் நெனச்சு பார்க்கல அப்படின்னு ஆர்த்தி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தாலும், நைட் பார்ட்டிகள கலந்துக்கிட்டு நடிகர் தனுஷோட கிசுகிசுக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட செயல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதும் இப்போ வெளிய தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேர் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை எந்த நிலைக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோட, தொடர் தோல்விகள கொடுத்துட்டு வரக்கூடிய ஜெயம் ரவி மன ரீதியில மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மாமியார் வீட்ல கிடைக்காத மரியாதை, மனைவியோட நடத்தையின் மேல சந்தேகம் இதெல்லாம் தான் சேர்த்து தன்னோட பிள்ளைகள கூட மறந்துட்டு இந்த மாதிரி அறிக்கைய விட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல குடிச்சிட்டு பல நடிகைகள் கூட ஜெயம் ரவி ஜல்சா செய்யக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆர்த்தி பல தடவ கண்டிச்சிருக்கிறதாவும் விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கதுக்கு அப்புறமா, பல விவகாரமான விஷயங்கள் இணையங்களுக்கு தீனியா அமைஞ்சிருச்சு. இத தொடர்ந்து அடுத்ததா நடிகர் சூர்யா ஜோதிகா இடையில இந்த விவாகரத்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே பாரம்பரியமா இருந்த வீட்ல இருந்து தன்னோட கணவன பிரிச்சு மும்பைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஜோதிகா. அங்கேயும் நடிகை ஜோதிகா திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு மும்மரமா ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் சூர்யாவ கண்டுக்காம இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறமா இவங்க 2 பேர் இடையிலயும் ஈகோ பிரச்சனைகள் எழுந்து சீக்கிரத்திலேயே விவாகரத்தை நோக்கி நகர அதிக அளவு சாத்தியங்கள் இருக்கிறதா தமிழா பாண்டியன் சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நிறைய பேர திகைப்புல ஆழ்த்தியிருக்கு.